மைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஜயா பிளஸ் தொலைக்காட்சியின் வழியாக திருப்பலியில் இணைந்து ஜெபித்து எங்களோடு இணையும் அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையுமே வாழ்த்துகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அறுவடை செய்ய 1000 பேர் உண்டு, ஆனால் விதைப்பதற்குத்தான் இங்கு ஆள் இல்லை. சொல்வதற்கு இங்கு 1000 பேர் உண்டு, ஆனால் செய்வதற்குத்தான் இங்கு ஆள் இல்லை. ஊர்க்கதை பேசுவதற்கு இங்கு 1000 பேர் உண்டு, ஆனால் ஓடி சென்று ஒருவருக்கு உதவி செய்வதற்குத்தான் இங்கு ஆள் இல்லை. தலையை ஆட்டுவதற்கு இங்கு 1000 பேர் உண்டு, ஆனால் தட்டி கேட்பதற்குத்தான் இங்கு ஆள் இல்லை. அன்புக்குரியவர்களே, குறைகளை குற்றங்களை பேசுவதற்கு 1000 பேர் உண்டு, ஆனால் பிறருடைய நிறைகளை பேசி நிம்மதியை வழங்குவதற்குத்தான் இங்கு ஆள் இல்லை. அன்புக்குரியவர்களே, இங்கு சபிப்பதற்கு 1000 பேர் உண்டு, ஆனால் ஜெபிப்பதற்குத்தான் ஒரு ஆளும் இல்லை. அன்புக்குரியவர்களே, அதே போல ஆண்டவருடைய வார்த்தைகளையும் ஆண்டவருடைய கட்டளைகளையும் ஆண்டவருடைய நியமங்களையும் படிப்பினைகளையும் இறையாட்சி விழுமியங்களையும் கற்பிப்பதற்கு 1000 பேர் உண்டு, ஆனால் கடைபிடிப்பதற்குத்தான் இங்கு ஆள் இல்லை. ஆகவே கடைபிடித்து கற்பிக்க தொடரும் திருப்பலியில் நாம் இணைவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு
நம்முடைய பாவங்கள், குறைகள், குற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மனம் அருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், குறைகள், குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு நடத்திச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தவக்கால முயற்சிகளால் பயிற்சியும் உமது வார்த்தையால் ஊட்டமும் பெறும் நாங்கள் புனித ஒருத்தல் முயற்சிகளால் முழு இதயத்தோடு எங்களை உமக்கு அர்ப்பணித்து வாழ உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்மை நோக்கி மன்றாடுவதில் நாங்கள் என்றும் ஒன்றுபட்டிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை பார்த்து கூறியது: இப்பொழுது இஸ்ரவேலரே கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள், முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும்படி அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரைப் போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 147 பதிலுரை பாடல் பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக.
எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் விண்கம்பளி போல் பனியை பொழிகின்றார். சாம்பலை போல் உரை பனியை தூவுகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகுமுன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றே எனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிப்பவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிப்பவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, தவக்காலத்தில் நாம் இருக்கின்றோம். தவக்காலம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை தியானிக்கின்ற காலம் மட்டுமல்ல. நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வாழ்க்கை வரலாறு படம், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாடுகள் படம் முதல் முறையாக திரையிடப்பட்டது என்னுடைய பங்கில். நான் பார்த்து கொண்டு இருந்தேன். அப்போ டிரான்ஸ்லேஷன் பண்ணிகிட்டு இருந்தார் எங்களுடைய பங்கு தந்தை. அருகில் ஒரு பெரியவர், ஒரு வயதான ஒரு மூதாட்டி, ஐயோ இயேசு இப்படி அடிக்கிறாங்களே, உதைக்கிறாங்களே, நீங்கள் நாசமாக போகணும், எப்படி உதைக்கிறாங்க அப்படின்னு அப்படி ரொம்ப அழுதாங்க, ரொம்ப எமோஷனாகி கத்துனாங்க. அதை நான் நினைத்து பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களை, நம் தவக்காலத்தில் சிலுவை பாதைகளை நாம் மேற்கொள்கிறோம். நம்ம சிலுவை பாதையில் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை மட்டும் நாம் தியானிக்கக்கூடாது, மாறாக நம்முடைய பாவங்களையும் நாம் தியானிக்க வேண்டும். அதுதான் உண்மையான தவக்காலமாக இருக்கும். நம்முடைய பாவங்களை நாம் தியானித்து அதிலே நாம் மனமாற்றம் அடைய வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்கும். கல்வாரி பயணத்தில் அவர் சொல்லக்கூடிய காரியம் இதுதான், அம்மா எனக்காக நீங்கள் அழாதீர்கள், உன்னுடைய கணவனுக்காக அழு, தறிக்கெட்டு கிடக்கிறான் பார், உன்னுடைய பிள்ளைக்காக அழு, உலக மாய கவர்ச்சிகள் சிக்கி கிடக்கிறான் பார், இந்த உலகத்திற்காக அழு அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், எனக்காக நீங்கள் அழாதீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆகவே இந்த தவக்காலம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்ற காலம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலிருந்தும் 30 ஆண்டுகள் போராட்ட ஜபத்திலிருந்தும் 430 ஆண்டுகள் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். செங்கடல் பிளந்தது, வனாந்தரத்திலே வழியை உண்டாக்கினார், அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்கினார், மன்னாவினாலே போஷித்தார், காடையினாலே போஷித்தார், மேக ஸ்தம்பத்தை உண்டாக்கினார், அக்னி ஸ்தம்பத்தை உண்டாக்கினார், மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறி போனது. இவ்வளவு அற்புதமாய் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்தார். காண்டாமிருகத்துக்கு ஒத்தான பலத்தை கொடுத்தார், கழுகுக்கு சமான வாழ விதை கொடுத்தார். அவ்வளவு அற்புதமாய் ஆண்டவர் வழிநடத்தி பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்திற்கு வழிநடத்தி வந்தார். இப்படி நடத்தி வந்த ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள்கிட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்டார். என்ன தெரியுமா? என் கட்டளைகளை கடைபிடி, நான் சொல்றதை கேளு. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு குழந்தை பேசுவது போல் ஆண்டவர் பேசுவார். ஒரு தண்ணி அடிச்சிட்டு இந்த குடி போதையில் கணவன் தன்னுடைய உள்ள வராரு, வீட்டுக்குள்ள வரார். தன்னுடைய பிள்ளை வேகமாக ஓடி போய் அப்பாவினுடைய கையை பிடிச்சி கேட்குது, அப்பா என்ன உங்களுக்கு பிடிக்குமாப்பா? பிடிக்கும் தம்பா, என்னை பிடிக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா சொன்னீங்கன்னா இது போல் தீய பழக்கங்கள் எல்லாம் விட்டுருங்கப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இந்த குழந்தையினுடைய மனநிலையிலே தான் ஆண்டவர் யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 15வது வசனத்தில் பேசுகிறார். என்னை உனக்கு பிடிக்கும் என்றால், நீ என்னை அன்பு செய்தாய் என்றால் என்னுடைய கட்டளைகளை கடைபிடி என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவருமே ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த கட்டளைகளை எல்லாம் கடைபிடித்தவர்கள் எல்லாம் விவிலியத்தில் இருக்கிறார்கள். முதலாவது நோவா ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடித்தார். ஆண்டவர் சொன்னார், அவர் செஞ்சார், பெட்டகத்தை செஞ்சார். ஆகவே தான் அவரும் அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது, ஒரு புதிய தலைமுறையை உருவாக்கினார். இரண்டாவதாக ஆபிரகாம் கடவுளுடைய கட்டளையை அவர் சொன்னதை கேட்டார். அதன் அடிப்படையில் அவர் எந்த நாட்டுக்கு போக சொன்னாரோ அந்த நாட்டுக்கு விரைந்து சென்றார். அதன் அடிப்படையில் அவர் விசுவாசத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்பட்டார். தன்னுடைய ஒரே மகனை பலியிட சொல்லும் பொழுது அவர் எந்ததொரு மறு வார்த்தையும் பேசவில்லை, உடனே சென்றார். கடவுளுடைய கட்டளைக்கு அவர் அடிபணிந்தார். அன்புக்குரியவர்களே, மோசே கடவுளுடைய கட்டளைக்கு அடிபணிந்தார். பார்வோனிடம் செல், அங்கிருந்து எகிப்து மக்களை இஸ்ரேல் தேசத்திற்கு நீ அழைத்து வா, காலும் பள்ளியும் பணியக்கூடிய அந்த கானான் தேசத்திற்கு அழைத்து வா என்று சொன்ன மாத்திரமே அவர் எந்ததொரு கலக்கமும் அடையவில்லை. அதன் அடிப்படையில் ஆண்டவருடைய கட்டளைக்கு அவர் கீழ்ப்படைந்தார். ஆகவே விசுவாசத்தின், அதாவது விடுதலையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, இயேசுவா ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். ஆகவே இஸ்ரேல் தேசத்தினுடைய நிலங்களை அவர் மீட்டு கொடுத்தார். தானியேல் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அரசனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் உண்மை தேவனினுடைய ஆண்டவருடைய கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். ஆகவே 3 வேளையும் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஊழியனாக மாறி போனார். அன்புக்குள்ளே தாவீது ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். ஆகவே தான் இஸ்ரேல் தேசத்தினுடைய அரசராக மாறி போனார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் அனைவருமே பாதுகாக்கப்பட்டார்கள், மீட்கப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆதாம் ஏவாள்
ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். காயின் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நாடோடியாக அவன் திரிந்ததை நம்மால் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போன சவுல் அரசன் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை நம்மால் பார்க்க முடியும். இறுதியாக ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போன யூதாஸ் இஸ்காரியோத்து நாண்டு கொண்டு இறந்தான் என்று விவிலியம் சொல்லுகிறது. அன்புக்குரிய, ஆகவே கடவுளுடைய கட்டளைக்கு நாம் அனைவருமே இணங்கக்கூடியவர்களாக கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆகவே தான் அன்னை மரியாள் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். ஆம் என்ற ஒரே ஒரு வார்த்தையினால் அகிலத்தினுடைய தாயாக மாறி போனால். அன்புக்குள், கடவுளுடைய கட்டளைக்கு மறு பேச்சே கிடையாது. அவர் சொன்னார்னா நம்ம செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதுதான் கடவுளுக்கு பிடித்தது. அதைத்தான் ஆண்டவர் உங்களிடம் என்னிடம் இந்த தவக்காலத்தில், இந்த லந்து காலத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆகவே நாம் அனைவருமே கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதுனா என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க வேண்டும். மனிதர்களுடைய வார்த்தையை நம்ம நல்லா கேட்போம். ஆனால் மனிதர்களுடைய வார்த்தை நமக்கு ஆறுதலை தவிர ஒரு பொழுதும் வாழ்வை தவிர. நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மனிதர்கள் நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு வாழ்வை தந்து விடாது. ஆண்டவருடைய வார்த்தைகள் மாத்திரம்தான் நமக்கு வாழ்வை கொடுக்கும், நிலை வாழ்வை கொடுக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பைபிளை நம்ம பார்த்துருக்கிறோம்ல. பைபிள் இஸ் நாட் ஒன்லி a words of God, பைபிள் இஸ் a seeds of God. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் விதைகள். அந்த விதைகள் நம்மளுடைய இருதயத்தில் நம்ம விதைக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த விதைகளை நாம் இருதயத்தில் விதைத்தால் மாத்திரம்தான் 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு நம்மால் விளைச்சலை கொடுக்க முடியும். அன்புக்குரியவர்களே, ஆகவே கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அதை நாம் படித்து அதை தியானித்து அதை வாழ்வாக்க வேண்டும். பல வேளையில் கடவுளுடைய வார்த்தையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குடும்பத்தில் தன்னுடைய கணவனுக்கு பயங்கரமான தலைவலி, தூக்கம் வரமாட்டேங்குது. மனைவிகிட்ட சொல்கிறாங்க, தலைவலி பயங்கரமாக, தூக்கமே வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறது? அந்த பைபிளை கொண்டு போய் தலையில் வைங்க, நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லு. அந்த அம்மா ஒரு நாள் பயங்கரமாக அழுக, மனசில் ஒரே குழப்பம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே கணவன் சொல்கிறாப்புல, அந்த பைபிளை கொண்டு நெஞ்சில் கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கு, உனக்கு எல்லா காரியமும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு சப்ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம். விவிலியத்தை கொண்டு பைபிளை தலையில் வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அன்புக்குரியவர்களே, இப்படி நாம் விவிலியத்தை நாம் தவறாக நாம் புரிந்து நாம் வைத்திருக்கிறோம். விவிலியத்தை முதல்ல படிக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை படித்து நாம் தியானிக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் போய் விவிலியத்தை எடுத்துகிட்டு வாங்கம்மா, வார்த்தை எடுத்துகிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னால் மாத்திரமே ஓடி போய் ஒரு 10 நிமிஷமாக தேடுறாங்க. விவிலியம் எங்கே பார்த்த தூசியெல்லாம் தட்டி முன்னாடி உள்ள 4 பேஜெல்லாம் கிழிச்சு, இந்தாங்க ஃபாதர் பைபிள். அன்புக்குரியவர்களே, விவிலியத்திற்குள்ளார போஸ்ட் கார்டுலேருந்து கேபிள் அட்டையிலேருந்து எல்லாத்தையும் உள்ளார வைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் தவறான ஒரு காரியம். இறை வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இறை வார்த்தை மட்டும்தான் நமக்கு வாழ்வை கொடுக்கும். இன்னும் மண்ணும் அழிந்து போனாலும் திருச்சட்டம் ஒருபொழுதும் அழியவே அழியாது என்று ஆண்டவர் இன்றைய நற்செய்தி பகுதியில் சொல்கிறார். ஆகவே இறை வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். இறை வார்த்தையை படித்து இந்த தவக்காலத்தில் நாம் தாவிப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நியமங்களை, இறையாட்சியினுடைய விழுமியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது கட்டாயம் ஆண்டவருடைய கட்டளையை நாம் கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாறுவோம். இப்பெல்லாம் தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரர்களாக மாறி போகிறார்கள். விவிலியத்தை வாசிக்கக்கூடியவர்களாம் கற்பிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கற்பிப்பதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும். இறை வார்த்தையை முதல்ல பர்சனலைஸ் பண்ணணும், முதல்ல கடைபிடிக்கணும். ஆண்டவர் அவர் சொன்னதை அவர் செய்து காட்டினார். அன்புக்குரியவர்களே, மன்னி என்று சொன்னார், அதே போல மன்னித்தார். சிலுவையில் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். அன்பு செய் என்று சொன்னார், அதே போல சிலுவையில் அனைவரையும் அன்பு செய்தவராக இருக்கிறார். அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை செய்தவராக இருக்கிறார். நாமும் ஒரு நல்ல கிறிஸ்தவராக நாம் வாழும் பொழுது எதையெல்லாம் நாம் சொல்கிறோமோ அதையெல்லாம் நாம் கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். நல்லா என் இயேசு என்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன். என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பழியாக்கவே. உள்ளம் தந்தே, உமக்கே தந்தே, பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே.
என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறரன்பு பணி செய்யவே. சகோதர சகோதரிகளை என்னுடைய முடிதமான இப்பொழுது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டுதாங்க ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் பலிபரல்களோடு உம்மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றள உம்மை வேண்டுகின்றோ. உம் மறை நிகழ்வுகளை கொண்டாடும் எங்களை ஆபத்துக்கள் அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானி. ஆகவே எண்ணற்ற வானவரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரலுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்திற்கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் இன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்ற சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
இனின்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதி பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. இறைவா வாழ்வின் உறவாய் என் உயிரேசுவே வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என் உயிரேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாயனில் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாய் எனில் வாவா. நிம்மதி வாழ்வயனில் வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என் உயிரேசுவே வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என் உயிரேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும்
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் இன்னக விருந்து எங்களை புனிதப்படுத்துவதாக. தவறுகள் அனைத்திலிருந்து மங்கது எங்களை தூய்மைப்படுத்தி மறு உலக வாக்குறுதிகளுக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தாரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் இருப்பதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கட்டளைகளையும் வார்த்தைகளையும் கடைபிடித்து கற்பிக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. சுரந்திடும் தேன் சுனையே தாவீதின் குலமலரே, இறைவனின் உடலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனின் உடலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவன் புகழும் மாமணியே, கரை சேர்ப்பதுவே உம் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, என்னை காத்திடும் ஆரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே,